சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? அலோபதி மாதிரி கிடையாது. அலோபதியோட வேலை என்னன்னா அன்னமய கோஷத்தோடு முடிஞ்சிடும். அதுவும் போய் சரியாக நோய் நாடி, நோய் முதல் நாடிலாம் கிடையாது. மூக்கில் சளி கொட்டுதா, இந்த சளி நின்றுடும். அதில் அதிகபட்ச வேலை என்ன? சளியை நிறுத்துறது. இருமல் வருதா, இந்தா இருமல் நின்றுடும். தோல் நோய் வந்து இந்தா இந்த தடவு போயிடும். அது பேர் குணப்படுத்துறது இல்லை, மறைக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? மறைக்கிறதுன்னு அர்த்தம். திருமூலர் சொல்கிறார், எது உண்மையில் மருந்து தெரியுமா? மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாகும். உடம்பின் நோயை தீர்ப்பது. தீர்ப்பது வேற, மறைப்பது வேற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீர்ப்பது வேற, மறைப்பது வேற. மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாகும், மறுப்பது உள நோய் மருந்தெனச்சாலும். நிறைய பேர் மனசை ட்ரீட் பண்ணுறது கிடையாது. யோசிச்சிருக்கீங்களா? சில நேரங்களில் உடம்பு சரியில்லைன்னா மனசு சந்தோஷமானாலே உடம்பு சந்தோஷமாக, உடம்பு சரியாயிடும். சில பேருக்கு உடம்பு எதனால் சரியில்லாமல் இருக்கும்னா மனசு சரியில்லாமல் இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போகும். பார்த்துருக்கீங்களா? மனைவி கணவன் ரொம்ப அழகாக வாழ்வாங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க ஒரு 6 மாதத்தில் செத்து போயிடுவாங்க. என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, மனோமய கோஷம் சீர்குலைந்து போனதால் அன்னமய கோஷமும் விழுந்து விடும். கனெக்ஷன். திருமூலர் சொல்கிறார், மறுப்பது உளநோய் மருந்தெனச்சாலும். உளநோயையும் குணப்படுத்தணும். அதோட மறுப்பது இனி நோய் வாராதிருக்க. ஒரு நல்ல மருந்துக்கு என்ன அழகுனா திரும்ப அது வரக்கூடாது. நம்ம அலோபதியில் கொடுக்குற சுகர் டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரணும்னு கொடுக்குறது. நம்ம எடுக்கிற முக்கால்வாசி மருந்து என்ன செய்யுது? திரும்ப திரும்ப வரணும்னு கொடுக்கறது. உண்மையான மருந்து என்ன செய்யணுமா? திரும்ப வரக்கூடாது. மறுப்பது சாவை மருந்தெனலாமே. எது உண்மையான மருந்துன்னா சாவையே வராமல் பண்ணணும், அதுதான் மருந்து. அப்படி ஒரு மருந்தை யார் உட்கொண்டதுன்னா சித்தர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு மருந்தை சாப்பிட்டாங்க. அதனால தான் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்தார்கள்.